இப்பொழுது கடவுள் கதைகள் புராணமாக நடனம் உயிர் பெறும் தருணம். ஒரே மேடையில் 10 அவதாரங்கள், 10 யுகங்கள், 10 அதிசயங்கள் நம் கலாச்சாரத்தின் ஆழத்தையும் அழகையும் காட்டப் போகிறது. உங்கள் உற்சாக கைத்தட்டலுடன் இந்த தெய்வீக நடனத்தை வரவேற்போம். பார்க்கடல் அலை மேலே பாம்பனையின் மேலே பள்ளி கொண்டாய் ரங்கநாதா. பார்க்கடல் அலை மேலே பாம்பனையின் மேலே பள்ளி கொண்டாய் ரங்கநாதா. உந்தன் பதமலர் நிழல் தேடி பரவசமோடு பாடி கதி பெறவே ஞானம் நீதா தேவா. பார்க்கடல் அலை மேலே பாம்பனையின் மேலே பள்ளி கொண்டாய் ரங்கநாதா. ஓம் நமோ நாராயணாய. காதகனான ஒரு சோமுகன் கை கொண்டு கடலிடையே பொழித்த மறைநாளும் பின்னும் மேதினி மேல் மீள பாதகன் தான் மாள நீனவதாரம் கொண்ட திருமாலே. நீனவதாரம் கொண்ட திருமாலே, நீனவதாரம் கொண்ட திருமாலே. ஓம் நமோ நாராயணாய. வானவரும் தானவரும் ஆழியமுதம் கடைந்த மந்தரகிரி தன்னை தாங்கிடவே ஒரு உன்னுடைய ஓடு கொண்ட கூர்மாவதாரனென கோலமுற்றாய் புகழும் ஓங்கிடவே. வானவரும் தானவரும் ஆழியமுதம் கடைந்த மந்தரகிரி தன்னை தாங்கிடவே ஒரு உன்னுடைய ஓடு கொண்ட கூர்மாவதாரனென கோலமுற்றாய் புகழும் ஓங்கிடவே. ஓம் நமோ நாராயணாய. இரண்யாக்ஷனெனும் படுபாவி பாயாய் எழு கடலுள் மறைத்த பூதேவியவள் தினரக்ஷகா சகல ஜீவரக்ஷகா. தினரக்ஷகா சகல ஜீவரக்ஷகா எனவே மாநிலத்தை தூக்கிய வராக வடிவானவனே. ஓம் நமோ நாராயணாய.
எங்கிருக்கிறான் எங்கிருக்கிறான் அவன் எங்கிருக்கிறான் ஹரி எங்கிருக்கிறான் சொல்லடா எங்கிருக்கிறான் என்ற இரண்யன் சொல்லை இடைமறித்தே அவன் பிள்ளை ஹரி எங்கும் இருப்பான் தூணில் இங்கும் இருப்பான் எங்கும் இருப்பான் தூணில் இங்கும் இருப்பான் என இயம்பியதால் நேர்ந்த தொல்லை நீங்கவும் பொங்கு சினவம்பனது உதவுடலும் தசை தின்றெழுந்த தொந்தியோடு மணிக்குடலும் உதிரம் சிந்தவே நகம் கொண்டு கீரும் நரசிங்கமான அவதாரனே சங்க சக்கரதாரனே உபகாரனே ஆதாரனே ஓம் நமோ மூவடி மண் கேட்டு வந்து மண்ணளந்து விண்ணளந்து மாவலி சிரம் அளந்த வாமனனே மண்ணளந்து வீணளந்து மாவலி சிரமளந்த வாமனனே சிரமளந்த மாவலி சிரம் அளந்த வாமனனே மூவடி மண் கேட்டு வந்து மண்ணளந்து விண்ணளந்து மாவலி சிரம் அளந்த வாமனனே ஓம் நமோ தந்தை ஆவியை பறித்ததனால் சூரிய குலவைரியன அமைந்த பரசுராமன் ஆனவனே அமைந்த பரசுராமன் ஆனவனே ஓம் நமோ தேவர்களை சிறை மீட்ட ராவணாதி உயிர் மாய்த்த தேவர்களை சிறை மீட்ட ராவணாதி உயிர் மாய்த்த தசரத ஸ்ரீராம அவதாரனே தசரத ஸ்ரீராம அவதாரனே ஓம் நமோ உலகிலே உழவோர் புகழும் கலப்பை தன்னை உலகிலே உழவோர் புகழும் கலப்பை தன்னை உயம் தனில் தாங்கி நின்ற பலராமனே உயம் தனில் தாங்கி நின்ற பலராமனே ஓம் நமோ சகரி சனி சானி தனி பமனி பகரி சனி
pani sa ni ma ga ri sa pani sa ri ga pa ma ni ma ga ri sa ga ri ni sa ga ri ni pa da ma pa sa pa ma ga ri sa ni ma pani sa ஆவணி ரோகிணியில் அஷ்டமியிலே அர்த்த ஜாம நேரத்திலே அவதரித்தோனே ஆவணி ரோகிணியில் அஷ்டமியிலே அர்த்த ஜாம நேரத்திலே அவதரித்தோனே ஆயர் பாடி மேவிய யசோதை நந்தலாலா 10000 கோபியர் பரமானந்தலோலா பூபாரம் தீர்க்க பாரத போர் முடித்த சீலா கோபால கிருஷ்ணனான ஆதிமூலா பரிபாலாவணி ரோகிணியில் அஷ்டமியிலே அர்த்த ஜாம நேரத்திலே அவதரித்தோனே ஓம் நமோ பஞ்சபாதகம் வாதுடன் கொடிய வஞ்சகம் மித்ரபேதகம் பஞ்சபாதகம் வாதுடன் கொடிய வஞ்சகம் மித்ரபேதகம் செயகஞ்சிடாதவர் ஆடும் நாடக மேடையாகிய கடையுகம் அழிக்கவே தர்மம் தழைக்கவே அழிக்கவே தர்மம் தழைக்கவே அழிக்கவே தர்மம் தழைக்கவே அழிக்கவே தர்மம் தழைக்கவே அன்பு கொண்ட கலியவதாரன் சிங்காரன் தசாவதாரன் நீயே பார்க்கடலலை மேலே பாம்பனையின் மேலே பள்ளி கொண்டாய் ரங்கநாதா பள்ளி கொண்டாய் ரங்கநாதா பள்ளி கொண்டாய் ரங்கநாதா உயிர் காக்க உருவம் மாறி வந்தவள். வடிவம் மாறினாலும் காவல் மாறாது. அதர்மம் தலை தூக்கும் போதெல்லாம் அவதாரம் பிறக்கிறது. இன்னொரு அற்புதமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்வை நடத்திய எங்கள் மாணவர்களுக்கு நன்றி. तस्वीर किसकी है? तुम नहीं पता? नहीं पापा, आप बताइए। यह झांसी रानी का चित्र है। ये घोड़े पर तलवार लिए क्यों दिखाई गई है? वे बहुत वीर और साहसी हैं। क्या वे डरती नहीं है? नहीं, वे नहीं डरती। पापा, क्या हमें भी उनसे कुछ सीखना चाहिए? जरूर, सुनिए। यह कोई साधारण रानी नहीं थी। यह झांसी की आत्मा थी, जिसने तलवार को हथियार नहीं संकल्प बनाया। अंग्रेज समझ बैठे थे कि नारी कमजोर होती है, पर उन्हें नहीं पता झांसी की रानी इतिहास बदलना आए। झांसी की रानी आई है, भाल तिलक और हाथ खड़े। रानी लक्ष्मीबाई वीरता की पहचान, झांसी की रानी बड़ी इतिहास की मान। जब देश पर आया संकट बारी, रानी ने लड़ाई साहस से ये कारी। सिंहासन पर बैठकर न कभी डरी, झांसी की माटी में वीरता की कथा पूरी। रानी लक्ष्मीबाई ने दिखाया देश के प्रति प्यार, आजादी के लिए जी जान देने हो तैयार। जय हो महारानी। ये धरती, ये झांसी मेरे लिए सिर्फ एक राज्य नहीं है, ये मेरी जिम्मेदारी है, मेरा गर्व है, मेरी आत्मा है। लोग कहते हैं नारी कमजोर होती है, मैं कहती हूँ नारी वहाँ होती है जहाँ उसका कर्तव्य होता है। इस धरती पर मेरे साथ खड़ी है एक और वीर नारी, झलकारी बाई। महारानी की जय हो। रानी साहब, अंग्रेज हमें डराना चाहते हैं। झलकारी, डर से कोई राज्य नहीं चलता। वे हमारे एकता को तोड़ना चाहते हैं। एकता ही हमारी शक्ति है।
हजारों का नहीं बलिदान का संकल्प का था। यहाँ साहसी ने रूप लिया, झांसी ने युद्ध का मार्ग चुना। महारानी की जय हो। महारानी, अंग्रेजी सेना झांसी की ओर निकट आ रही है। महारानी की जय हो। महारानी वेगा पर हमला कर रहे और लोगों में डर फैला रहे। वो युद्ध से पहले ही हमारा साहस सोना चाहते हैं। महारानी, अंग्रेज सिर्फ हथियारों से नहीं लड़ते, वे चालों और डर से युद्ध करते हैं। वे सोचते हैं कि झांसी की रानी गिर गई तो सारा प्रतिरोध टूट जाएंगे। वे समझते हैं कि हमारी शक्ति एक मुकुट में है। यह नहीं, हमारी शक्ति हमारी आत्मा में है। हम बुद्धि से लड़ेंगे तो झांसी और उसकी भविष्य दोनों सुरक्षित रखेंगे। वे हमें कम मांगते हैं क्योंकि हम भारतीय हैं। वे मुझ पर स्नेह करते हैं क्योंकि मैं एक स्त्री हूँ, लेकिन झांसी कभी पीछे नहीं हटेगी। महारानी, जिसके दिल में साहस हो उसे हथियार की आवश्यकता नहीं है। मैंने अंग्रेजों की आंखों में डर देखा है, वे आपसे डरते हैं महारानी। झलकारी, तुम सत्य और अग्नि के साथ बोलती हो। की ओर निकट आ रहे हैं, हमें सावधान और मजबूत रहना होगा। महारानी, हमें शत्रु को भ्रमित करना होगा। यह योजना अत्यंत जोखिम भरी है। महारानी, मैं एक साधारण स्त्री के रूप में जन्मी, पर आज मैं इस झांसी की सिपाही बनकर खड़ी हूँ। अगर मेरा जीवन इस झांसी को बचा सकता है तो मैं उसे बिना भय अर्पित कर दूंगी। इतिहास यह नहीं याद रखता कि कौन राज घराने में जन्मा, इतिहास यह याद रखता है कि कौन साहसी था। झलकारी, तुम सत्य और अग्नि के साथ बोलती हो। युद्ध भूमि में झलकारी बाई और अंग्रेज सैनिकों लड़ रही थी। झलकारी बाई थक गई लेकिन हार नहीं मानी। Who are you? You're not Rani Lakshmi Bai. She would never get tired like this. मैं झलकारी बाई हूँ, इस भारत देश के लिए लड़ रही हूँ। You? Where is Rani Lakshmi Bai? बस सुरक्षित है और झांसी देश के लिए लड़ रही है। Deception! You are fooling us. यह युद्ध है और मैं अपनी काम कर रही हूँ। Tell us where she is. और या क्या मेरी बलिदान इस झांसी के लिए तैयार है। surrender. You cannot win this war. मुझे धोखा देने की कोशिश मत करो अंग्रेज। मैं झलकारी बाई हूँ, झांसी की रक्षक। You are surrounded. Give up now. झांसी कभी नहीं हारेगी। भारत माता की जय हो। आज झांसी जीती पर एक अमूल्य रक्त खो दिया। झलकारी बाई युद्ध में गिरी पर कहीं से अधिक शक्तिशाली बनकर उठी झांसी दरबार में। महारानी की जय हो। महारानी, युद्ध भूमि से दुखद समाचार। कहो दूत, क्या हुआ? महारानी, झलकारी बाई वीरगति प्राप्त हुई। कैसे? पीछे से किए गई वार से। झलकारी बाई ने झांसी की स्वतंत्रता के लिए अपने प्राण न्यौछावर कर दिए। उनका बलिदान अमर रहेगा। झलकारी बाई की आत्मा की शांति के लिए प्रार्थना करें। झांसी जय झलकारी। जय झांसी, जय झलकारी। Ha 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 ha! What? This is impossible! We killed the queen of Jhansi. Then who are you standing here? तुमने सिर्फ एक शरीर को हराया है, आत्मा को नहीं। झांसी किसी एक जीवन पर निर्भर नहीं करती। What is she blabbering? You may defeat the body, not the soul. Jhansi does not depend on a single life. So, it was all a trick. You deceive us. नहीं, यह धोखा नहीं था, यह युद्ध की बुद्धि थी। No, it was not a courageous step. It was a courageous step taken for justice and freedom. So, who was the queen that we killed? वो थी झलकारी बाई, एक
ताकि झांसी जीवित रह सके। That was Jalkari Bai, a true warrior. Do you think this sacrifice will stop us? नहीं, यह बलिदान तुम्हारा पीछा करेगा। जब तक ज़ालकारी बाई जैसी स्त्रियां हैं, झांसी कभी नहीं झुकेगी। आज के समय में देखा था ना, जलकारी बाई ने रानी की मदद किया था। हाँ पापा, वह बहुत निडर थी। झांसी रानी और जलकारी बाई वे बहुत वीर और साहसी हैं। वाह, वे बहुत साहसी हैं। जब हम इतिहास को देखते, हम केवल युद्ध नहीं दिखता, हम नारी का साहस दिखता है। रानी लक्ष्मीबाई और जलकारी बाई सिद्ध कर दिया, नारी कमजोर नहीं, शक्ति का रूप है। आज गर्व से कहो, भारत की आजादी में नारी का साहस और त्याग अमर रहे हैं। जय झांसी, जय जयकारी, जय झांसी, जय जयकारी। भारत माता की जय, भारत माता की जय। So now let's experience the beauty, discipline and artistry of Chinese dance performed by our little blossoms of China.
邻居有方志远小生南路，手中长线没入天津处。谁人巧月是假的一片桃花满目，手边流云与我影相助。河水桥下淌，风一流情岸上处，鸟儿绕日月声声诉。Is a celebration of joy, color and rhythm. Its lively beats and energetic movements reflects the festive spirit of culture. Put your hands together to welcome the dancers on stage. Hey,
નાની પગલી ને નાના એવા સપનાની રેત વાળી ડગલી ને તોફાનો તરાપ મારે હાલે સાવ આપી જાય તોય જેની હિંમત અને આમ નહીં આપે એવો ખારમો ખલાસી એવો હાડનો પ્રવાસી એવો ખારમો ખલાસી એવો હાડનો પ્રવાસી ગોતીલો 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 પોતાના જ દરિયામાં પોતાની જ ડૂબકીથી જાતનું અમૂલ્ય મોતીલો મોતી જે મજામાં ખાલી વાવટા ધજામાં એવો હાડનો પ્રવાસી ગોતીલો சக்திகளால் உருவானது என்பதை நாம் அறிவோம். அவைதான் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூதங்கள் இல்லை என்றால் மனித வாழ்க்கையே இல்லை. இயற்கையின் இந்த 5 உயிர் சக்திகள் இன்று நமது மாணவர்களின் அசைவுகளில் நம் கண்களுக்கு நடனமாக உயிர்ப்பிக்கப்பட உள்ளன. இயற்கையின் மொழியில் பேசும் பஞ்சபூதங்களின் சக்தியை வெளிப்படுத்தும் பஞ்சபூத நடனத்தை கண்டுகளிக்கலாமா? Earth, water, fire, air, and space are elemental energies inside each of us. Let's look deeper.
சிறகுகள் இல்லாத தேவதைகளின் நடனம் இது. அருமையான நிகழ்ச்சி அல்லவா? நிலத்தின் உறுதி, நீரின் அமைதி, தீயின் வேகம், காற்றின் சுதந்திரம், ஆகாயத்தின் பேரமைதி. இந்த அற்புதமான பஞ்சபூத நடனத்தை உணர்வோடும் அழகோடும் நமக்கு வழங்கிய அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி. வளர்ச்சி, தொழில்நுட்பம் நிறைந்த வாழ்க்கை. அப்படின்னா அந்த காலம் நல்லதா இந்த காலம் நல்லதா? இரண்டும் தங்களுக்கு உண்டான அழகோட தான் இருக்கு. அந்த காலம் நமக்கு எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்தது, இந்த காலம் நமக்கு எப்படி முன்னேறும்னு கற்றுக் கொடுக்குது. இந்த இரண்டு காலங்களையும் சுவையாக ஒப்பிட்டு சிரிக்க வைத்து சிந்திக்க வைக்கும் விதத்தில் ஒரு அற்புத நிகழ்ச்சி தான் இப்போ வரப்போகிறது. ஆமாக்களே, அந்த காலம் இந்த காலம் என்ற தலைப்பில் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியை உங்கள் உற்சாகமான கைத்தட்டலுடன் வரவேற்போம். சொல்லியே வில்லினை பாட, ஆமா வில்லினை பாட, ஆமா துணை வந்தருள்வாய் கணபதியே. என்னப்பா எல்லாரும் வந்தாச்சா? அப்புறம் அந்த ராமசாமி வரல, குப்புசாமி வரலன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதுப்பா. அண்ணே இன்னும் குமார் இன்னும் வரலையே.
நிகழ்ச்சிய வேலையோட ஆரம்பிக்க வேணாமா? எங்கப்பா போனா இவன்? அண்ணே இதோ வந்துட்டேன். எங்கப்பா போனேன்? அண்ணே காலாங்காத்தால 7:30 மணிக்கெல்லாம் எழுந்திட்டேனே. ஆனா குளிச்சிட்டு வரதான் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுனே. 7:30 மணி உனக்கு காலங்கத்தாலையாப்பா? அக்கா நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? நான் ஒன்றும் அவனை மாதிரி இல்ல, நான் 8:30 மணிக்கு எந்திரிப்பேன். இதுல பெருமை வேற. தம்பி நீ என்னப்பா 10:30 மணிக்கா? அண்ணே 10:30 மணிலாம் இல்லனே, காலையில 5 மணிக்கு தான் டான் எந்திரிச்சிருவேனே. நாங்கெல்லாம் காலையில 4:30 மணிக்கு எழுந்திருப்போம். அண்ணே அந்த நடுராத்திரியில என்னடா பண்ணுவீங்க? 4:30 மணி உனக்கு நடுராத்திரியாப்பா? அந்த நேரத்துல தான் ஊரே இழந்து விவசாயம் பார்க்க போவோம். அப்போ வீட்ல இருக்கிற பெண்கள் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்களானே? அவங்களாம் எங்களுக்கு முன்னாடி எழுந்து குளிச்சு கோலம் போட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஓ அது மட்டுமா, அந்த காலத்து மக்கள்லாம் ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டாங்க. ஆமா. நல்லா உழைச்சாங்க. ஆமா. ஒன்னா ஒத்துமையா வாழ்ந்தாங்க. ஓ அருமை அருமை. ஆனா அந்த காலத்தை பத்தி எல்லாம் உங்களுக்கு எங்கப்பா தெரிய போகுது? அந்த காலத்தை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. சின்ன பசங்கப்பா நீங்க. இந்த காலத்துலயும் தான் எல்லா வசதிகளும் இருக்கு. அப்ப இந்த காலத்துக்கு மட்டும் என்ன குறைச்சலு? ஆனா அந்த காலத்துல இருந்த நிம்மதியும் மகிழ்ச்சியும் இல்லையேப்பா. அப்ப அந்த காலம்தான் ரொம்ப மகிழ்ச்சியான காலம்னு சொல்றீங்களா மாமா? நிச்சயமா. அப்படி அந்த காலத்துல இருந்தது இப்போ என்ன எல்லாமே போயிடுச்சு? சொல்லுங்க பாப்போம். சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியை பார்க்க வந்த எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். சொல்லிடுவோம். வில்லு தந்த பாட்டனுக்கு வணக்கம் வணக்கம். சொல்லு தந்த தமிழுக்கு வணக்கம் வணக்கம். அன்பு தந்த தோழனுக்கு வணக்கம் வணக்கம். பண்பு தந்த குருவுக்கு வணக்கம் வணக்கம். ஈன்றெடுத்த அன்னைக்கு வணக்கம் வணக்கம். வாழ்த்து வந்த மக்களுக்கு வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்ப சொல்லுங்கண்ணே. சொல்லிட்டா போச்சு. மாட்டை கட்டி காட்ட வந்தது அந்த காலம். ஆமா அந்த காலம். மாடி தொட்டி பயிர்கள் விளையுது இந்த காலம். ஆமா இந்த காலம். சோறு போட்ட பூமியை தான் கூறு போட்டு வித்துட்டாங்களே. அத சொல்லுப்பா. பானையில் பொங்கி கொலவை போட்டது அந்த காலம். ஆமா அந்த காலம். குக்கர் பொங்கி விசில் போடுவது இந்த காலம். ஆமா இந்த காலம். அப்போலாம் குடும்பத்தை பெரியவங்க வழி நடத்துனாங்க. வருஷம் வருஷம் புது பானை வாங்கி பொங்கல் வைக்கிறத வழக்கமா வச்சிருந்தாங்க. ஆனா இப்போதான் வீட்டுக்கு வீட்டுக்கு பெரியவங்களும் இல்ல, பானையும் இல்ல. சரியா சொன்னப்பா. கல்லு நிக்க குழவி சுத்தினது அந்த காலம். ஆமா அந்த காலம். குழவி நிக்க கல்லு சுத்துவது இந்த காலம். ஆமா இந்த காலம். சரியா சொன்னீங்கண்ணே. எங்க அம்மா புதுசா 3 கல்லு கிரைண்டர் ஒன்று வாங்கினாங்க. அதுல எந்த பக்கம் கையை விட்டு மாவல்றது தெரியாம எங்க அம்மா கை கிரைண்டர்ல மாட்டிக்கிச்சு. அடப்பாவமே, அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் எல்லாம் ஹோட்டலுக்கு போய் தானே இட்லி வாங்கிட்டு சாப்பிட்டோம். அட அது இல்லம்மா, அம்மாக்கு என்ன ஆச்சு? அவங்களுக்கு சரியாயிடுச்சு. நீங்க மேல சொல்லுங்கண்ணே. இப்படிதான் ஆடம்பரத்துக்காக எதையாவது வாங்கிட்டு பின்னால அவஸ்தைப்படுறது. அரை அடி கூந்தல் 6 அடி ஆச்சு அந்த காலம். ஆமா அந்த காலம். அது எப்படி மாமா? எல்லாம் ஒட்டு முடிதாண்டா. 6 அடி கூந்தல் 6 அடி ஆச்சு இந்த காலம். ஆமா இந்த காலம். அதுதானே இப்பத்திய நாகரிகம். ஆமா. கூழும் களியும் உண்டு வாழ்ந்தது அந்த காலம். ஆமா அந்த காலம். குலுகுலு பெட்டி உணவில் வாழுது இந்த காலம். ஆமா இந்த காலம். சரியா சொன்னீங்க. என் ஆத்துக்காரி வரப்போற பொங்கலுக்கு தீபாவளி அன்னைக்கு தேங்காய் சட்னி அரைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா. உங்க ஆத்துக்காரிக்கு லோன் போட்டு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தீங்களா? ஃப்ரிட்ஜ் உங்களை சொல்லும். ஆமாப்பா சரியா சொன்னேன்.
இதை தான் சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதுன்னு வாங்க. இதை மாதிரி உணவு பழக்கத்தினால தான் உங்கள் யாருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லை. எங்கள் காலத்தில் நவதானியம், சிறுதானியம், கேழ்வரகு, கம்புன்ற மாதிரி ஆரோக்கியமான சாப்பாடாக சாப்பிட்டோம். முக்கியமாக கடைகளில் வாங்கி எந்த சாப்பாடுமே சாப்பிட்டதில்லை. ஆமாண்ணே, எங்க அப்பா கூட சொன்னாரு, மண்சட்டியில கீரையை கடைஞ்சி பசு நெய்யை விட்டு சுட சுட சாதத்தை போட்டு பிசைஞ்சி ஒரு உருண்டை அவங்க அப்பா தருவாங்களாம். அதை சாப்பிடும் போது அமிர்தமா இருக்குமா அண்ணே? ஆமாண்டா, கேட்ட உனக்கே இப்படின்னா சாப்பிட்ட எங்களுக்கு எப்படி இருக்கும்? அது அந்த மண்சட்டியோட மனமா இல்ல அப்பத்தா கை மனமானே தெரியாதுடா. மிக்சியில கீரை அரைக்கிற இவங்களுக்கு எப்படி மாமா அதோட அருமெல்லாம் புரிய போகுது? நீ சொல்றதும் சரிதான்டா. ஆஹா அண்ணே, நீங்க அந்த காலத்தை பத்தி சொல்ல சொல்ல ஆர்வமா இருக்குண்ணே. நீங்க இன்னும் சொல்லுங்கண்ணே. வீட்டை நாய்கள் பாதுகாத்தது அந்த காலம். அந்த காலம். நாய்களை மனிதன் பாதுகாப்பது இந்த காலம். ஆமா, இந்த காலம். என்ன பண்றது, காலம் மாறி போச்சு. அப்பெல்லாம் நம்ம சாப்பிட்ட மிச்சத்தையே நாய்க்கு போட்டா வளர்ந்துரும். இப்ப அதுக்குன்னு தனியா சாப்பாடு, அதுக்குன்னு தனியா டாக்டரு, இதுக்கே செலவாயிடுது. என்னமா பண்றது, காலம் மாறி போச்சே. எங்க அம்மா சொன்னா சரிதான் என்றது அந்த காலம். ஆமா, அந்த காலம். ஏஐயை கேட்டு முடிவு செய்வது இந்த காலம். ஆமா, இந்த காலம். இப்போலாம் எங்க இருந்து அப்பா அம்மாவை மதிக்கிறாங்க? ஆமாப்பா, 60 வயசானா முதியோர் இல்லத்துல சேர்த்துடுறாங்க. டிவி, ஏசி, ஃப்ரிட்ஜு, கட்டில் மெத்தை, வேலைக்கு சோறு, ஃபிட்னஸ் சென்டர்னு சகல வசதிகளும் இருக்க முதியோர் இல்லங்கள் நம்ம நாட்டில் பெருகிக்கிட்டே போகுதேப்பா. ஆனா அம்மா அப்பாவை பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை தானே? உணர்ந்தா சரி. ஆமா, ஏன்னு சொன்னீங்களே, அப்படின்னா என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி. அப்படின்னா அது ஒரு சாஃப்ட்வேர். அது நீங்க கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். இப்படிதான் என் ஃப்ரெண்டு படிச்சு முடிச்சோடனே அப்புறம் என்ன பண்ணட்டும்னு கேட்டா. அதுக்கு அது 4 எருமை மாட்டை வாங்கி மேயின்னு சொல்லுச்சு. அப்புறம் அவளும் 4 எருமை மாட்டை வாங்கி மேய்க்க ஆரம்பிச்சா. இப்போ 40 எருமை மாட்டை வாங்கி பெரிய பண்ணையே வச்சிருக்கான். ஓ, எருமை எருமை அருமை அருமை. ஊரை கூட்டி திருமணம் செய்தது அந்த காலம். ஆமா, அந்த காலம். உலகறியாமல் திருமணம் செய்வது இந்த காலம். ஆமா, இந்த காலம். நன்னா சொன்னீங்க. போன வாரம் என் ஃப்ரெண்டு அவன் பொண்ணுக்கு கல்யாணம்னு நேக்கு வாட்ஸ்அப்ல பத்திரிக்கை அனுப்பியிருந்தான். சரி, நானும் மொய்ய ஜிபேல அனுப்பிட்டேன். அவன் கல்யாண சாப்பாட்டு ஸ்விக்கில அனுப்பிட்டான். பேஸ் பேஸ், ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு பேரு கல்யாணமாப்பா? எங்க காலத்துல பங்காளி, சம்மந்தி, ஊர்க்காரங்க, உறவுக்காரங்கன்னு உறவுகள் மட்டுமே 1000 பேருக்கு மேல இருப்போம். அது மட்டுமா, கல்யாணத்தை 1 வாரம் திருவிழா மாதிரி நடத்துவோம். ஆனா இப்பதான் உறவுகளும் இல்ல, கொண்டாட்டமும் இல்ல. உண்மை உண்மை. உண்ணும் உணவே மருந்தாய் அமைந்தது அந்த காலம். ஆமா, அந்த காலம். மருந்தை மட்டும் உணவாய் என்பது இந்த காலம். ஆமா, இந்த காலம். எங்க அப்பத்தா எப்படிப்பட்ட நோயா இருந்தாலும் கீரையிலையும் சாப்பிட்ற சாப்பாட்டுலையுமே சரி பண்றாங்க. இப்பதான் எதுக்கு எடுத்தாலும் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதா இருக்குது. முன்னெல்லாம் யாராவது பார்த்தா நன்னா இருக்கேலா சாப்பிட்டேலான்னு கேட்போம். இப்போ சுகர் மாத்திரை சாப்பிட்டேலா, பிபி மாத்திரை சாப்பிட்டேலான்னு கேட்க வேண்டியதாயிடுத்து. என்னத்த சொல்ல? நன்னா சொன்னேன் மாமா. கனவு மெய்ப்பட காசை சேர்த்தது அந்த காலம். ஆமா, அந்த காலம். கனவை அடைந்து கடனை சுமப்பது இந்த காலம். ஆமா, இந்த காலம். யாராவது கடன் வாங்கி கார் வாங்குவாங்களா? இதுக்குதான் பெரியவங்க வேணுங்கிறது. நாங்களாம் அப்ப கூட்டு குடும்பமா வாழ்ந்தோம். பெரியவங்க நல்லது கெட்டதை எடுத்து சொன்னாங்க. ஆனா இப்போதான் அண்ணே, இப்போதான் நாங்களாம் கூட்டு குடும்பமா வாழறோம். பலே
சொல்லு பாப்போம். நானு, எங்க அப்பா, எங்க அம்மா, நாங்கெல்லாம் ஒரே வீட்ல ஒண்ணா தானே வாழறோம். இது கூட்டு குடும்பம். சரி விடு, இந்த காலத்துக்கு இதுவே பெரிய விஷயம்தான். அண்ணே, அப்போ இந்த காலத்துல சொல்லிக்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயம் கூடமா இல்ல? ஏன் இல்லாம? வானை பார்த்து மழை வரும் என்றது அந்த காலம். ஆமா, அந்த காலம். வேண்டும் போது மழை வர வைப்பது இந்த காலம். ஆமா, இந்த காலம். காலராமை நோயில் மாண்டது அந்த காலம். ஆமா, அந்த காலம். காலனை கள்ளமும் மருந்து இருக்குது இந்த காலம். ஆமா, இந்த காலம். நிலவை காட்டி சோறு ஊட்டியது அந்த காலம். ஆமா, அந்த காலம். நிலவுக்கு சென்று சோறு உண்பது இந்த காலம். ஆமா, இந்த காலம். இயந்திரம் போல மனிதன் உழைத்தது அந்த காலம். ஆமா, அந்த காலம். இயந்திரங்கள் நமக்கு இழுப்பது இந்த காலம். ஆமா, இந்த காலம். இப்பவே இப்படின்னா அப்ப எதிர்காலம் காய்கறிகள் கம்பெனியில் தயாராகலாம். அப்புறம் பள்ளிக்கூடம் இல்லாமலே பாடம் கற்கலாம். மனிதர்கள் ஆயுள் காலம் 50 ஆகலாம். ஐயோ, அண்ணன் தங்கை உறவியெல்லாம் மறைந்து போகலாம். அது எப்படி? இப்பவே ஏராளமான வீடுகள்ல ஒரே பிள்ளை தான். அப்புறம் எப்படி எதிர்காலத்துல சித்தி, சித்தப்பா, மாமா, அத்தன்ற வரவுகள்லாம் இருக்கும். சரியா சொன்னீங்கண்ணே. இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? வேற என்ன, கால மாற்றத்தை ஏத்துக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாத்தி அமைச்சிக்க வேண்டியது முக்கியம்தான். சரி. ஆனா நம்மளுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் ஒருபோது விட்டு கொடுக்கவே கூடாது. சபாஷ். எங்க குடும்ப உறவுகள் ரொம்ப வலிமையா இருக்கோ அங்க இருக்க குழந்தைங்கெல்லாம் மனதளவுலயும் உடல் அளவுலயும் ரொம்ப வலிமையா இருப்பாங்க. உண்மை உண்மை. தயவு செஞ்சு உங்க செல்போனை தூக்கி ஓரம் வச்சுட்டு உங்க குழந்தைங்களோட மனசை விட்டு பேசுங்க. அருமை, அருமை. அப்போ நம்ம பெத்தவங்களை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. தாத்தா பாட்டியா பொக்கிஷமா பாத்துக்க வேண்டியது நம்ம கடமை. நம்மளுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அடுத்த தலைமுறைக்கு மறக்காம கொண்டு போக வேண்டியது நம்ம கடமை. அப்போ நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் நம்ம நிகழ்ச்சியை அமைதியா பார்த்த எல்லா மக்களுக்கும் நன்றியை சொல்லிடுவோம். சின்ன சின்ன சொல்லெடுத்த சின்ன பசங்க நாங்க. சின்ன சின்ன சொல்லெடுத்த சின்ன பசங்க நாங்க. சிறப்புடனே தந்திருக்கோம் வில்லு பாட்டுதாங்க. சிறப்புடனே தந்திருக்கோம் வில்லு பாட்டுதாங்க. தவறு ஏதோ இருந்திருந்தா பெரியவங்க நீங்க. தவறு ஏதோ இருந்திருந்தா பெரியவங்க நீங்க. தயவு கூர்ந்து மன்னிக்கணும் எங்களையே நீங்க. தயவு கூர்ந்து மன்னிக்கணும் எங்களையே நீங்க. பாட்டு கேட்ட எல்லாருக்கும் பண்புடனே நாங்க. பாட்ட கேட்ட எல்லாருக்கும் பண்புடனே நாங்க. கை கூப்பி சொல்லிக்கிறோம் நன்றி நன்றி தாங்க. கை கூட்டி சொல்லிக்கிறோம் நன்றி நன்றி தாங்க. நன்றி நன்றி தாங்க. நன்றி நன்றி தாங்க. அருமையான வெளிப்பாடு. பழைய காலத்தின் உணர்வையும் இன்றைய காலத்தின் உண்மையும் ஒரே மேடையில் வழங்கிய நமது மாணவர்களுக்கு பாராட்டுக்கள். சரிதம் பிரதமம் துஷ்யம் சபா மண்டபே ராஜா हिरण्यकशिपुः कुन्तकान्त दर्शन सुन्दर विजयराज नमस्कारः. कः विषयः? हिरण्याय नमः. अस्मान् रक्षयतु. चतुर्मुखात् अमृत्युवरं सम्प्राप्य आगतानाम् अस्माकं राजा नमस्कारः. उपविशतु उपविशतु आसने उपविशतु. जयतु महाराज. हिरण्याय नमः. कुशलं खलु? हिरण्याय नमः. कुशलं स्वामी. हे गुरु, युवराजस्य प्रहल्लादस्य अष्टवयः जातः. तेन शास्त्राध्ययनं वेदाध्ययनं कर्तव्यम् अस्ति. सः गुरुकुलं प्रति नेतव्यः अस्ति.
अतः महाप्रभो किं कुर्मः? अस्तु अस्तु उपविशतु। नयतु भवान् को अस्ति? जयतु महाराज हिरण्याय नमः। प्रहल्लादं मानयतु। जयतु महाराज हिरण्याय नमः। आगच्छतु प्रहल्लाद आगच्छतु। अयमेव भवतः गुरुः। तन्नपेक्षते प्रहल्लाद तन्नपेक्षते। तेन सह गच्छतु। आगच्छतु प्रहल्लादः आगच्छतु आगच्छतु। द्वितीयं दृश्यं गुरुकुले प्रहल्लादः तस्य सहपाठिनः पठन्तः सन्ति। किं भविष्यति इति पश्यामः। स्वामी स्वामी आगच्छामि वा? आगच्छतु आगच्छतु। मम प्रियतम छात्रः उपविशतु। अद्य पाठं पश्यामः वा? आं स्वामी पठामः पठामः। अस्तु वदन्तु सर्वेऽपि वदन्तु। ॐ हिरण्याय नमः इति वदन्तु। ॐ हिरण्याय नमः। आगच्छतु प्रहल्लादः आगच्छतु। नमो नमः। उपविशतु उपविशतु। आसने उपविशतु। मास्तु आचार्यः मास्तु। अहम् अधः छात्रैः सह उपविशामि। हे प्रहल्लादः भवान् तु युवराजः अस्ति। यदि अयं विषयः भवतः पिता ज्ञायते चेत् तर्हि मम मरणमेव भविष्यति। चिन्ता मास्तु आचार्यः चिन्ता मास्तु। तदा किमपि न भविष्यति। अहम् अस्मि खलु। कृपया पाठम् आरभ्यतां गुरुः। अस्तु उपविशतु। मम कष्टकालः आरब्धः इत्यहं जानामि एव। वदन्तु सर्वेऽपि वदन्तु। ॐ हिरण्याय नमः इति वदन्तु। ॐ नमो नारायणाय नमः। कः वदति नारायणाय नमः? वदन्तु सर्वेऽपि वदन्तु। ॐ हिरण्याय नमः इति वदन्तु। ॐ नमो नारायणाय नमः। वदन्तु सर्वेऽपि वदन्तु। ॐ हिरण्याय नमः इति वदन्तु। ॐ नमो नारायणाय नमः। मास्तुरण्याय नमः। भवन्तः अपि ॐ नमो नारायणाय नमः इति वदन्तु। पुण्यं प्राप्स्यति भवान्। हे मित्राणि भवन्तः अपि ॐ नमो नारायणाय नमः इति वदन्तु। हे प्रहल्लादः उत्तिष्ठतु। हिरण्यः कः इति जानाति वा भवान्? मम पिता एव सः। सत्यं सः एव ईश्वरः तत् जानाति वा भवान्? सः वा? सः केवलं मनुष्यः एव। नास्ति अस्माकं राजा नारायणमेव मारिष्यति। तादृशवीरत्वम् अस्ति। किं नारायणं मारिष्यति वा? हरिः हरिः श्रीहरिः। ॐ नमो नारायणाय नमः। नारायणस्य नाम मा वदतु। अस्माकं राज्ञां नाम वदतु। मास्तु मास्तु न वद। हरिः हरिः श्रीहरिः। ॐ नमो नारायणाय नमः। हे प्रहल्लादः मम कोपस्य वर्धनं नैव कर्तव्यमस्ति। वदतु वदतु। ॐ हिरण्याय नमः इति वदतु। मास्तु मास्तु न वदामि न वदामि। हरिः हरिः श्रीहरिः। ॐ नमो नारायणाय नमः। हे गुरु पुण्यं प्राप्तुम् इच्छा नास्ति वा? अहं तारयामि वा? वदतु वदतु। ॐ हिरण्याय नमः
इति वदतु। मास्तु मास्तु न वदामि न वदामि। हरिः हरिः श्रीहरिः। ॐ नमो नारायणाय नमः। तर्हि आगच्छतु, राज्ञां द्रष्टुं गच्छावः। तृतीयं दृश्यं प्रहल्लादं गुरुंश सभामण्डपं प्रति आगच्छन्ति। किं भविष्यति इति पश्यामः। आवां राज्ञां द्रष्टुं गच्छावः वा? तिष्ठन्तु। जयतु महाराज हिरण्याय नमः। कः विषयः? गुरों प्रहल्लादं च आगतवन्तौ। आनयतु। जयतु महाराज हिरण्याय नमः। गच्छन्तु। हिरण्याय नमः। महाराज नमस्कारः। आगच्छतु गुरुः आगच्छतु। उपविशतु उपविशतु। आसने उपविशतु। जयतु महाराज हिरण्याय नमः। सर्वे कुशलिनः खलु? नास्ति प्रभो नास्ति। अयं प्रहल्लादः भवतां पुत्रः। भवतां नाम न वदति, सर्वदा नारायणस्य नाम एव वदति। किं किं वदति? नारायणस्य नाम वदति वा? हे प्रहल्लादः, गुरुना यदुक्तं तत् सत्यं वा? सत्यपिता सत्यमेव। अहं सर्वदा नारायणस्य नाम एव वदामि। हे प्रहल्लादः, किमर्थम् एवं प्रलपति भवान्? मास्तु मास्तु, नारायणस्य नाम न वक्तव्यम्। अहमस्मि खलु, अहमेव सर्वलोकस्य ईश्वरः। अतः वदतु, मम नाम वदतु। मास्तु मास्तु न वदामि न वदामि। ॐ नमो नारायणाय नमः। हे प्रहल्लादः, मम कोपस्य वर्धनं नैव कर्तव्यम् अस्ति। मम मार्गः सन्मार्गः। अहम् एकवारं कथयामि चेत् 100 वारं गतितप्रायः। पुनः अहम् एकवारं निर्णयामि चेत् मद्वाक्यम् अहमेव न परिवर्तयिष्यामि। अतः वदतु, मम नाम वदतु, नो चेत्। मास्तु मास्तु न वदामि न वदामि। ॐ नमो नारायणाय नमः। तिष्ठन्तु महाप्रभो तिष्ठन्तु, कोपं मास्तु। मन्त्री अहमस्मि खलु, अहं वदामि। हे प्रहल्लाद प्रहल्लाद, एकवारं ॐ हिरण्याय नमः इति वदतु। मास्तु मास्तु न वदामि न वदामि। ॐ नमो नारायणाय नमः। भवन्तः अपि ॐ नमो नारायणाय नमः इति वदन्तु, पुण्यं प्राप्स्यवान्। राजा पश्यति, अहं न वदामि। अहं सर्वदा ॐ हिरण्याय नमः इति वदामि। लीलावती, एषः मम कुलद्रोही अस्ति। मास्तु महाराजा मास्तु, सः अस्माकं पुत्रः। सः शिशुः अज्ञानेन वदति। माता माता किमर्थं रुदति? मम किमपि न भविष्यति। भगवान् नारायणः सर्वदा मां रक्षति। चिन्ता मास्तु माता, चिन्ता मास्तु। लीलावती, भवती गत्वा विषयुक्तमधुरं आनयतु। उभापि गच्छतु। जयतु महाराज हिरण्याय नमः। लीलावती, कुत्र विषम् अस्ति? प्रदर्शयतु। भवत्याः हस्तेनैव ददातु। मम हस्तेनैव कथं दातुं शक्नोमि? हे पुत्र प्रहल्लाद,
वदतु पितुः नाम वदतु मम किमपि न भविष्यति भगवान् नारायणः सर्वदा मां रक्षति चिन्ता मास्तु माता चिन्ता मास्तु विषं ददातु अहं पिबामि मास्तु प्रहल्लाद मास्तु 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 हा 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 पश्यतु पश्यतु सर्वेपि पश्यतु प्रहल्लादं पश्यतु हा 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 लीलावती लीलावती अत्र पश्यतु हा 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 प्रहल्लादं पश्यतु प्रहल्लादः दिवङ्गतः हा 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 लीलावती बहिर्गच्छतु एषः मम पुत्रः एषः मम पुत्रः विषं सम्पूर्णं पीतवान् किमपि न जातं नास्ति नास्ति हे प्रहल्लाद कुलद्रोही आगच्छतु भवतः श्रीहरिः नारायणः कुत्र अस्ति अत्र अस्ति वा तत्र अस्ति वा आकाशे अस्ति वा भूम्याम् अस्ति वा भवतः गृहे अस्ति वा कुत्र अस्ति प्रदर्शयतु भगवान् नारायणः सर्वत्रापि अस्ति अस्मिन् स्तम्भे अस्ति वा अस्मिन् स्तम्भे अस्ति वा अस्मिन् स्तम्भे अस्ति वा अस्ति भगवान् नारायणः सर्वत्रापि अस्ति इदं गदा शिवेन दत्तम् अस्ति अहं भग्नं करोमि पश्यतु सर्वेपि पश्यन्तु नारायण 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 भूत प्रेत पिशाच यक्ष गणशः तेषां तदुच्चाटनात् चोरव्याधि महज्वरं भयकरं शत्रुक्षयं निश्चयं सन्ध्याकाले जपतमष्टकमिदं सद्भक्तिपूर्वादिभिः प्रह्लादेव वरो वरस्तु जयिता सत्पूजितां भूतये नारायण 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 वज्रनखाय विद्महे तीक्ष्णादंष्ट्राय धीमहि तन्नो
नरसिंहः प्रचोदयात्। शान्ति शान्ति शान्ति। धन्यवादः। ओम नमः शिवाय। जयतु भारतम, जयतु संस्कृतम। Tradition and knowledge come alive, leaving the lessons that echo in our minds and hearts through the magnanimous skit.
இந்த மேடையை அதிர வைத்த மாணவர்களுக்கு மீண்டும் ஒரு பலத்த கைதட்டல். கலைகளின் சங்கமமாய், திறமைகளின் திருவிழாவாய் நாட்டுப்புற கலைகளை உயிர்ப்பித்த மாணவர்களுக்கு நன்றி. நாட்டுப்புற கலை நமது பாரம்பரியத்தின் அடையாளம், நமது பண்பாடு, நமது மண்ணின் பெருமை. இந்த கலையை பாதுகாத்து அவற்றின் அருமையை உணர்ந்து அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்லும் கடமை நம் அனைவரிடமும் உண்டு. நாட்டுப்புற கலைவாசல்கள் மூடிய போதும் மண்ணின் சத்தம், மக்களின் குரல் என்றும் உயிரோடு இருக்கும். மனதில் இந்த கலை ஒளிரட்டும். இப்போ அடுத்த நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். நன்றி, வணக்கம். Indra Haraya
I am the Vasu AI. The upgraded version of City Robo. I became so important that you people can't avoid me. Here is the story of my ardent follower named Ankit, who is very addicted to social media and ignores his parents. Hi Ankit, hi Radha. Hi Jamuna, welcome home. Ankit, say hello to auntie. Hey friends, today I am doing the vlog Ignore My Parents for 24 Hours Challenge. Wanna see it? Like and subscribe. Wow, what a challenge. Very respectful boy. I just came to return the book. Bye. I don't know where it is going to end. Aha, she can't bear that my son has 4,000 subscribers. Soon, my son will have a silver play button and earn in lakhs at this very young age. He is so talented. She can't accept it. Jealousy, Jamuna. Yeah, silver play button. Our child is not concentrating in studies and any physical activities. Do you understand where his future is heading towards? You are not talking like a Gen Z dad. Be trendy, you boomer father. You and your Gen Z language. Cook something healthy for today's dinner. Do not swiggy it. I will take this boy to the park to get some fresh air. Look, he is sitting like a potato. Okay, I will check Insta for some exciting dinner. Oh God, save us. The humans are foolish. They don't know the value of fresh air and water. In future, they will only be inhaling the poisonous air. Poor humans. Ankit's daddy is taking him to the park. Daddy, please give me that phone. Please give me that phone. It's so boring. Boring? Go and play with those boys. Dad, how can I play with strangers? Hey Ankit. Oh God. Om Namah Shivaya, uncle. Namah Shivaya. Hey Ankit, come let us play in the park. In school, you are not joining us. Look at your reputation. You are not worthy of nothing. No physical activities, nothing. Go and play. I'm done. Om Namah Shivaya, sir. Namah Shivaya, sir. I am Sai's father and I bring him here every day. Nice. I should also bring my son to the park every day. But in my busy schedule, I couldn't spare time. I understand, sir. Our parents were lucky that they spent time with us instead of wasting time in seeing mobile phone. Sir, are you free? Shall we talk? Yes, we can. A recent survey says that we waste 4 to 6 hours in seeing mobile phone. Really, I am too much on the phone, but all my work updates and messages are on the phone, so I can't avoid it. I am clear, sir, that I won't pick up any calls after 8 p.m. It's completely my family time. Good idea. I should also try this in my home. Daddy, it's too many mosquitoes. Sweating, dirt, yeah. What? You are too lazy. It's not even 10 minutes. All the time you want to sit in the AC. Daddy, let's go home. Come, let's go. Hey, don't forget to get parent signature in the PT5 papers. Papers, come home.
Oh, my bag! Finally, Ankit's parents found that he is out of track. Let's see what's gonna happen. Ankit's parents see his exam papers. Radha, your son started to lie now. My Ankit baby? No, he never lies. Keep him in the cradle and sing him lullaby. Did he show these marks to you? Papers? Marks? When did he have exams? The teacher is not good. If the teacher is teaching properly, he is going to get good marks. Stop pampering about him. He doesn't remember anything. He loses interest in playing and studying. I am so worried about him. Is it a serious issue? Ankit, turn off the phone now and start studying. We are worried about your future. Mummy, you are 90s kids. I am Gen Alpha. Don't talk like a boomer. Don't disturb me while I'm vibing to K-pop. What does he say? Chill, Dad. Don't worry about my future. I gonna slay. I don't waste my time in studying. Do you know? Nowadays, food bloggers are earning much more than top software engineers. But listen, Ankit, your future is... He's completely out of track. We should teach him a lesson. Oh, what are you going to do now? Wait and watch. My sweet Ankit baby is celebrating his 15th birthday. Happy birthday, baby! I was a ghost, I was alone. 두어진 길 속에 Given the throne, I didn't know how to believe I was the queen that I'm meant to be. I lived two lives, tried to play both sides, but I couldn't find my own place. Caught a problem child, 'cause I got too wild, but now that's how I'm getting paid. 끝없이 on stage, I'm done hiding, now I'm shining like I'm born to be. We dreaming hard, we came so far, now I believe. We're going up, 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 it's our moment. You know together we're glowing, gonna be golden. Up, up, up with our voices, going to get just so on it. Gonna be golden. Oh, I'm done hiding, now I'm shining like I'm born to be. Oh, our time, no fears, no lies, that's who we're born to be. Happy birthday, Ankit. Mummy and Daddy, where is my gift? Where is my gift? We have something special for you. You will be definitely surprised. Oh, stop the hype. Do you know my type? Here is your gift. What's that? It is looking like a clock tower. Hey, believe me, Da, it's a time machine. Time machine? Hey, Dad, you slayed it. Shall I try?
Shall we go to 2050? Yes, yes, you can. Hop in. Wow! 2050. Of course, artificial intelligence will be the dominating one. We will hold the entire world. Ha ha ha! What's happening here? Can't you see? We are the influencers. It's hard to attract viewers now. We thought of becoming successful in social media, but now they had started charging money for uploading as well as liking videos. Life has become so hard now. Really? Cost of food pellets are skyrocketing. One pellet is rupee 50,000, whereas I hardly earn 2 lakhs per month. How will I feed my family? Hey Ankit, how are you? You have grown so tall. Hi, Sai. I am good. You look the same. Only your mustache has grown. What do you do now? I am a bioengineer and I work on vertical farming and water purification. I earn 35 lakhs per month. What? More than an influencer? Influencer? Who wants to watch videos when the world is running behind fresh air, water and food? There is no time for the people for entertainment. You say only studies can help? What about passion, proving talent? Yes, of course, you can do these parallelly. But first fix the basic human needs. Then you can do this. Some of my friends are in top positions. They are following their passion as well. You can try that. Enough, enough. I have learned my lesson. I just want to go back to 2026. Daddy, I have learned my lesson. Studies is very important. Sorry. I understand likes don't pay bills. Trends expire, but knowledge doesn't. You thought phones are the shortcut to success? It will not last long. See, my time machine idea worked. Now, our son will start studying instead of scrolling the phone. I thought you were a boomer, but okay, you have small brain.
Mummy, Daddy, what is this? You send me to future to correct my bad habits. But you too? Yes, you are right. We asked you to look at the future, but we missed the present. I saw myself in 2050. I was lonely and helpless. I don't want you two also to end up like that. No more phones in dinner table. True, we should have used phones like objects. Instead, we used them like another hand. We totally forgot how to enjoy without mobile phones. See, even now, the audience are interested in recording videos rather than enjoying this performance. Use the phone, but don't let phone use you. Ankit's family realized their mistake. Yet I am happy as there are so many families around the world without realizing their mistake. What about you? Distraction delays dreams, but focus builds the future. Thank you for conveying this beautiful message. Tribal dances are life in motion. Let the pride take you to forests, villages, and ancient celebrations through this tribal dance. Now the stage is all yours.